பாண்டியன் ஸ்டோர் சரியில்லை. அடுத்த வர எபிசோடில் அம்மாச்சிக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்காங்க. கதிர்கிட்டையும் ராஜுக்கிட்டையும் கோமதி பண்ணுற எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளையோட துணியை துவைக்காமே போனதுனால அவரே அவரோட அழுக்கு துணி எல்லாத்தையும் துவைச்சி காய வச்சுட்டு போகிறாரு. வீட்லேயும் வேலை செய்யணும், வெளியில் போயும் வேலை செய்யணும். அந்த மனுஷனை பார்த்தா இவெல்லாம் கொஞ்சம் கூட மாறவே மாட்டேங்கிறா அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததான் ஏமா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, நீயாவது கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம்ல. நான் எவ்வளவோ விட்டு கொடுத்துட்டேன். ஆனால் அவர் தான் என்னை புரிஞ்சுக்காம நானே கீழே விழுந்தேன், நானே எந்திரிச்சு வந்தேன். நான் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கேன்னா அதுக்கு என்னோடய உழைப்பு தான் காரணம் அப்படின்ற மாதிரி பெருசாக பேசிட்டு போவார் இல்லை. அதே மாதிரி பேசிட்டு போகட்டும். அவர் இத்தனை வருஷம் பேசாமல் இருந்தாலையும் அதை பற்றியெல்லாம் நான் கவலைப்படுறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ரொம்பவே வீம்பாக இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம தங்கமயிலை பற்றி மீனா கிட்ட நந்தினி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் தங்கமயில் எதுவுமே சொல்ல கிடையாது. அவங்க வீட்டில் பிரச்சனை இல்லை, இந்த குழந்தை விஷயத்த சொன்னால் கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்க மாறலாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நானே என் அத்தைக்கிட்ட பேசலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம அம்மாச்சி இருந்துட்டு எதிர்த்த வீட்டவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கோமதி கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா மீனா இருந்துட்டு எல்லாருக்குமே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி போர் அடிச்சுக்கிட்டு இருக்கு, பேசாமல் ஆளுக்கு ஒரு பேர குழந்தைய பெற்று கொடுத்துருங்க, நாங்கள் உட்காந்து கொஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ராஜி அண்ணி போலீஸாக போகிறாங்க, மீனாணி தான் ஃபஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் எப்படி ஃபஸ்ட் ஆக முடியும், எனக்கு முன்னாடி மயிலாக்கா இருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவளை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அங்கேருந்து கோவப்பட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. எப்படியாவது கோமதியை சமாதானம் பண்ணணும், அவங்கக்கிட்ட விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு மீனா இருந்துட்டு அம்மன் கோயிலுக்கு வர சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக செந்தில் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா பணம் கொடுக்குறதா சொன்னாங்க. அவர் மறுபடியும் டாக்குமெண்ட்டெல்லாம் ரெடி ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்ட உடனே ஏஇ கிட்ட மட்டும் ஒரு கையெழுத்து வாங்கணும், வாங்கிட்டா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்திங்கன்னா கையெழுத்து வாங்கிட்டு கொடுத்துட்றாங்க. இந்தாங்க தம்பி, உங்களுக்கு சேர வேண்டிய பணம் அப்படின்னு சொல்லிட்டு பணக்கட்டை தூக்கி வைக்கிறாங்க. செந்தில் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.